மலரு மலரு தங்கம், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அப்பா சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேணாப்பா, வீட்டில் சாப்பாட்டுக்கே அரிசி இல்லை, அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க. யாரு உங்க அம்மா இப்படி சொல்ல சொன்னாளா? கழுத, உங்க அப்பன் கையால் ஆகாதுன்னு சொன்னாளா? எங்க அவ? ஏண்டி பிள்ளைகளை தூண்டி விட்டு என்ன கேள்வி கேட்க சொல்றியா? எனக்கு என்ன பொறுப்பில்லைன்னு நினைச்சியா? எங்க அவ? இந்த வரேன். அப்பா, அம்மா எதுவும் சொல்லலை. நாங்கள் நேற்று ராத்திரி எதுவுமே சாப்பிடல. காலையில் நாங்கள் ஸ்கூலில் சாப்பிட்டோம். ஆனால் அம்மா நாள் பூரா பட்னி. ஏன்? அவள் தான் வேலைக்கு போகிறாள்ல, அதில் அரிசி வாங்கி பொங்க வேண்டியது தானே? அவள் சம்பாதிக்கிற காசுன்னா வெளியே வராதா? ஏன்பா, அம்மா எதைத்தான் பார்ப்பாங்க? வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை ஜாமான். சாயங்காலமானா உங்களுக்கு வேற. இரு, அவளா கொடுக்குறா? நான் சம்பாதிக்கிறதுல நான் குடிக்கிறேன். அப்பா, இது இல்லாமல் நீங்கள் ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சுருக்கீங்க. டெய்லி ஒரு கடைக்காரன் அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறான். சரி போது, நிப்பாட்டுங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, குடிக்காதீங்க, அதனால உங்க உடம்பும் கெட்டு போகுது, வீட்டு கஷ்டமும் தீர மாட்டேங்குது. சரிப்பா, 2 பேரும் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் நான் குடிக்காம சம்பாதிக்கிற காசை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அண்ணாச்சி கடையில் அரிசி வாங்கிக்க சொல்லு, சாயங்காலம் கொடுத்துக்கலாம். என்ன? அப்பா, அவர் தரமாட்டாருப்பா. அவர்கிட்ட ஏற்கனவே 1000 ரூபாய் கடை நிற்கிது. பரவாயில்லப்பா, நீங்கள் வரும்போது வேறு கடையில் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் சாயங்காலம் வெயிட் பண்ணுறோம். சீக்கிரமாக வந்துடுவீங்களே? அப்பா தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக குடிக்காமல் இன்னைக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அண்ணா, மணி 9 போகுது, அப்பா ஒன்றும் காணாமே. வந்துருவாரு பாப்பா. குடிச்சிட்டு வருவாரா, குடிக்காம வருவாரா? காலையில் அவர் பேசும்போது குடிக்க மாட்டாருன்னு தான் நம்பினேன். ஆனால் பிள்ளைங்களா, பண்ணு வாங்கி வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிட்டு படுங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல. அப்பா இப்படி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். குடும்ப பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் படிக்கிறத மட்டும் பாருங்க, வாங்க. இல்லைம்மா, அப்பா வரட்டும். ஐ, அப்பா வந்துட்டார். கண்ணு குட்டி தேடி வந்த தண்ணி தொட்டின்னா, கண்ணு குட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா. கவின் கண்ணுக்குட்டி, டேய் கண்ணு, நீ முறைச்சு பார்க்கறது பயமா இருக்குடா. மலரு குட்டி, வாங்க வாங்க வாங்க. அப்பா, குடிக்காம வருவேன்னு சொன்னீங்கல்ல? எஸ், ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போட்டேன். ஊறுகாய் கொஞ்சம் மீதி இருந்துச்சா, அதுக்காக இன்னொரு கட்டிங் போட்டேன். ஊறுகாயை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லப்பா. ஏங்க, பிள்ளைங்க கிட்ட எப்படியா பேசுறது? பேசாம போய் படுங்க. ஓகே ஜோதி, நீ சொன்ன உடனே கேப்பண்டி. என் கண் கண்ட தெய்வமே, வாழ்க வாழ்க. பிள்ளைங்களா, இவர் பண்றத பார்க்கும்போது உங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு தோணுது. மா, அழாதம்மா, அப்பா மாறிடுவாரு. நம்மளை விட்டா அவருக்கு யாருமா இருக்கா? இப்படியே எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது? சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. குடிகாரர்கள் குற்றவாளிகள் அல்ல, சூழ்நிலை கைதிகள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழ்நிலை வரும்போது அவர்கள் குடிக்கு அடிமையாகிறார்கள். அவர்கள் மனம் மாறும் சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக மனம் மாறுவார்கள். இந்நாடகத்தில் வரும் சண்முகம் எப்படி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானான் என்பதை நகைச்சுவையான இந்த வில்லுப்பாட்டின் வழியாக காண்போம். தூரத்திலே
நிகழ்ச்சியை நடத்தணுமா வேணாமா? குடிகாரங்களை எழுப்பி விட்டா போதையில ஏதாச்சும் கலாட்டா பண்ண நம்ம நிகழ்ச்சி எப்படி நடத்துறது? கவலைப்படாதே, இந்த நிகழ்ச்சியே சரக்கு சம்பந்தப்பட்டதுதான். அப்படியா? ஏப்பா, ஒரு ஃபுல்லு 6 டம்ளரு 4 பாக்கெட் ஊறுகாய் 10 ஆம்லேட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எப்படிக்கா? டேய் விளங்காதவனே, இதெல்லாம் எதுக்குடா? நீ தானக்கா குடிகாரங்களை எழுப்பிவிட சொல்ற, சரக்கு நிகழ்ச்சின்னு வேற சொல்ற. அதான். அட மூடா, யாரு அந்த குடிகார பையில கூட்டு வந்தது? துரத்துறா இவனா. சரக்கடிப்பதனால குடும்பமும் இந்த நாடும் ஏன் இந்த உலகமே சீரழிஞ்சு போகும். அத சொல்றதுதான் இந்த ப்ரோகிராம், சரியா? அதாகப்பட்டது அந்த காலத்திலனா 90ஸ்லடா. நான் சொல்லும் போது குறுக்க பேசக்கூடாது, சரியா? அதாகப்பட்டது அந்த காலத்திலே சண்முகம்னு ஒரு வாலிபன் இருந்தான். அவன் நல்லா படிச்சு பெரிய தொழிற்சாலையிலே ஒரு சூப்பர்வைசர் ஆனான். சம்பாதிப்பதை அப்படியே வீட்டிற்கு கொடுத்தான். சாயங்காலத்திலே நண்பர்களோடு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான். டே மடப்பசங்களா, நான் சொன்ன ஆமான்னு சொல்லணும்லடா, ஏன்டா சொல்லல? அக்கா, நீங்க தான் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. டேய், ஆமா போடுறதுக்கு தானடா சம்பளம் வாங்குறீங்க, அத உருப்படியா செய்யுங்க. சண்முகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தடபடலா ஏற்பாடு நடந்தது. அப்போ வாங்க 50 ரூபாய் மொய் வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு வந்துடலாம். டேய் விளங்காதவனே, கதையில வர்ற கல்யாணம்டா அம்பியே, கதைய கேளு. சண்முகம் மாப்பிள்ளையானான். அவன் ஜோதின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் செய்தான். சண்முகம் மாப்பிள்ளையானான். ஆமா, சண்முகம் மாப்பிள்ளையானான். அவன் ஜோதின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் செய்தான். சண்முகம் மாப்பிள்ளையானான். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அவனை சந்தோஷ பார்ட்டிக்கு அழைத்து வந்தார்கள். சரக்கையும் ஊத்தி தந்தார்கள். சரக்கையும் ஊத்தி தந்தார்கள். சண்முகம் மாப்பிள்ளையானான். அவன் சோதின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் செய்தான். சண்முகம் மாப்பிள்ளையானான். ஐயையோ, எனக்கு இது வேண்டாம் என்று சண்முகம் சொல்லவே எல்லோரும் சேர்ந்து கம்பெனி குடுடா என்றார்கள். ஆமா, கம்பெனி குடுடா என்றார்கள். சண்முகம் மாப்பிள்ளையானான். அவன் சோதின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் செய்தான். சண்முகம் மாப்பிள்ளையானான். அக்கா, கம்பெனினா மன்னாரன் கம்பெனியா? அப்படி கேளு. ஒருத்தனை குடிகார பயலாக்குறதுக்கு குடிகார பயல்கள் எல்லாம் சேர்ந்து வச்ச பேருதான் கம்பெனி. ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் குடிக்க மாட்டாங்களாம். சரிதானக்கா, எல்லாரும் சாப்பிடும்போது ஒருத்தன் மட்டும் சாப்பிடாம இருந்தா வயிறு வலிக்காதா? இப்படித்தான் ரொம்ப பேரு சொல்லிட்டு இருக்காங்க. சரக்கடிச்சா வயிற்று வலி வராம என்ன பண்ணும்? வயிற்றுல புண்ணு வரும், மண்டையெல்லாம் மரத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈரல் செத்து போகுண்டா. வயிற்றுல புண்ணு வரும், மண்டையெல்லாம் மரத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈரல் செத்து போகுண்டா. கை காலு நடுக்க வரும், காமால சேர்ந்து வரும், ஒரு சென காரி துப்பி திட்டி திட்டி தீர்த்து விடும். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சரக்கு அடிச்சா உனக்கு சங்க நிச்சயம். போதை என்பது ஒரு பாம்பு விஷம்.
உனக்கு சங்கு நிச்சயம். வயித்துல புண்ணு வரும், மண்டையில மரத்து போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈரல் செத்து போகுண்டா. அக்கா. இப்படியாகத்தானே ஆமா சண்முகம் முதல்ல கம்பெனி குடுக்க குடிச்சான். ஆமா அப்புறம் கல்யாண விசேஷம்னா குடிச்சான். ஆமா. என்னைக்காவது பெரிய விசேஷத்துல குடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லக்கா. அட படுபாவி, தை மாசம் 10 முகூர்த்தம் வருது, அப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? சண்முகம் அப்படித்தாண்டா குடிகாரனானா? முதல்ல விசேஷத்துல குடிச்சான், சரி. அப்புறம் விசேஷத்துல எல்லாம் குடிச்சான், சரி. அப்புறம் வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம்க்கா? அப்புறம் என்ன, பகல் குடிகாரன் ஆயிட்டான். சம்பாதிக்கிறத எல்லாம் சரக்கடிச்சான். ஆமா சம்சாரத்தை அடிச்சு காசு கேட்டான். ஆமா பெத்த பிள்ளைகளை மட்டும் செல்லமா வச்சுக்கிட்டான். ஆமா ஆமா பிள்ளைகளுக்கு அவன் குடிக்கிறது பிடிக்கல. ஆமா கடங்காரங்க தொல்லை தாங்காம அவங்க அம்மா தினதோறும் அழுகிறத பிள்ளைகளால தாங்க முடியல. ஐயோ பாவம். ஐயோ பாவம்னா அவனை விட்டுட முடியுமா? அவனை திருத்த வேணாமா? ஏக்கா, சண்முகம் தான் பகல் குடிகாரன் ஆயிட்டான்ல, எப்படி திருந்துவான்? எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ஆமா அவன் மது போதையை விரும்புகிறான். ஆமா. அதனால அதை விட போதை கொடுக்கிற ஒன்ன கொடுத்தா அவன் மதுவை மறந்து விடுவான். அக்கா அக்கா என்ன சொல்றீங்க? திருத்துறதுக்கு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா தீர்த்து கட்ட வழி சொல்றீங்க. அன்பாலும் பாசத்தாலும் முடியாதது ஒண்ணும் இல்லை. ஆமா. அன்புக்கு அடிமையாயிட்டா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஆமா ஆமா ஆமா. அது எப்படிக்கா? இந்த நாடகத்தை தொடர்ந்து பாரு, அப்ப உனக்கே தெரியும். அண்ணா அப்பா திருந்தவே மாட்டாராண்ணா? எனக்கும் தெரியல, ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, வீட்டு கஷ்டம் தீர நாம தான் ஏதாவது வழி பண்ணணும். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னண்ணா செய்யலாம்? பேசாம ஸ்கூலுக்கு போகாம ஏதாவது வேலைக்கு போலாமா? அப்படி செய்யக்கூடாது பாப்பா. படிப்பு தான் நம்ம எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து, அதை நம்ம விடவே கூடாது. அப்ப என்னண்ணா செய்யறது? இப்போ தூங்கு, விடியட்டும் பார்த்துக்கலாம். மணி 6 ஆச்சே, இன்னும் இந்த பிள்ளைகளை காணோம். டே ரவி, கவின் மலரை பாத்தியா? ஸ்கூலுக்கு வந்தாங்களே, இன்னும் வரலையா? டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்தாடி, வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. யோ, பிள்ளைங்க ரெண்டையும் காணோயா? என்ன காணாமா? நல்லா தேடி பார்த்தியா? ஸ்கூல் முடிஞ்சதும் 5 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்க டீச்சர்ட்டையும் கேட்டுட்டேன், அக்கம் பக்கத்துலேயும் கேட்டேன், யாரும் பார்க்கலன்றாங்க. நீ வீட்டுக்கு போ, அதெல்லாம் வந்துடுவாங்க. யோ குடிகார பாவி, நேத்து கூட உன்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு சொன்னேன். அதுக்கு உன் மக அப்பனை விட்டு கொடுக்காம பேசினாலே, இப்போ ரெண்டும் எங்க போச்சோ? என்னடி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. யோ வாயா போய் தேடலாம். அவங்க டீச்சரை பார்த்து கேட்டியா? உங்க 2 பிள்ளைகளும் தெளிவான பிள்ளைங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவோட குடி பழக்கத்தால உங்க பிள்ளைங்க வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே, எங்கேயாவது அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க, போய் தேடுங்கன்னு சொன்னாங்க. ச்சே, என்னாலதான் எல்லாம். வா போய் தேடி பார்க்கலாம். டேய் மூர்த்தி, என் பிள்ளைங்க 2 பேரும் பாத்தியாடா? அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பைய தூக்கிட்டு அந்த பக்கமா போனாங்க. இந்த பக்கமா? ஜோதி, என்னை தேடித்தான் டாஸ்மார்க் கடைக்கு போயிருப்பாங்க. வாமா உடனே போய் பார்க்கலாம். மலரு, கவின், என் சாமிகளா, என்னடா
இங்கே என்னடா பண்ணுறீங்க? உங்களை காணாமனு பதறி போயிட்டோம்டா, தெரியுமா? எங்களை காணாமனு இன்னைக்கு நீங்க இப்படி பதறி போயிட்டீங்களே. நாங்க ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நீங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எப்படி பதறி போயிருப்போம். எத்தனை நாள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டில் கிடக்கிறாரு, 10வது தெருவில் கிடக்கிறாருன்னு சொல்லும்போது நாங்கள் அழுதுகிட்டே ஓடி வந்து உங்களை வீட்டுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்கோம். நீங்கள் குடிபோதையில் இருந்ததுனால எங்கள் பாசம் உங்களுக்கு தெரியாமே போயிடுச்சுப்பா. கூட படிக்கிறவங்க உங்களை கேவலமா கிண்டல் பண்ணும்போது எங்க மனசு பட்ட வேதனையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாதுப்பா. நீங்கள் இப்படியே குடிச்சு எங்களை விட்டு போயிட்டா நாங்கள் 2 பேரும் எந்த நிலையில் இருப்போம்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இங்கே வந்து கோணிச்சாக்கில் பாட்டில் பொறுக்கிட்டு இருக்கோம். நீங்க இனிமே குடிச்சா நாங்க பாட்டில் பொறிக்கிற வேலைக்கு தான் போவோம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்கள் பாசத்துக்கு முன்னாடி இந்த பாழா போன பாட்டில் எனக்கு பெருசு இல்லைப்பா. நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன், சத்தியமாக குடிக்கவே மாட்டேன். அப்பா, ஆமாப்பா, உங்கள் தன்மானத்தை தினம் தினம் கொலை செஞ்ச பாவிப்பானா. உங்கள் அம்மா கண்ணீரையும் வேர்வையும் விட இந்த குடிப்பழக்கம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லைப்பா. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருக்கப்பா. டேய், உங்க அப்பா மாறிட்டாருடா. இவர் இவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறத நான் பார்த்ததே இல்லை. இனிமே உங்க அப்பா கண்டிப்பா குடிக்க மாட்டாரு. ஆமாம்மா, நாங்களும் நம்புகிறோம். எங்கள் மேலே அப்பா வச்சிருந்த உண்மையான பாசம் இப்போ தான் எங்களுக்கு புரியுது. இனிமே அப்பாவை அக்கறையோட பாசத்தோட பார்த்துக்கிட்டோம்னா அவர் குடிக்கவே மாட்டார். ஆமாப்பா, உங்கள் பாசமும் அன்பும் தான் என் மனசை மாற்றிருச்சு. என் பிள்ளைகளா, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கப்பா, ஜெயிச்சிட்டீங்க.